இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி எப்படி உங்களுடைய இமேஜை மொபைல்லையே வந்து எடிட் பண்ணுறது அப்படின்றத நான் காமிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிக்சரை எடிட் பண்ணி உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இதை உங்கள் மொபைல்லே வந்து எடிட் பண்ணலாம். அதுக்கு உங்கள் மொபைலில் வந்து பிக்சார்ட் அப்படின்ற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கான லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி முதல்ல உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் அந்த பிக்சார்ட் அப்படின்ற ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் கீழே வந்துடுங்க. கடைசியாக இதில் பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர் பேக்ரவுண்ட்ஸ்னு சொல்லிட்டு. அதில் உங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒயிட் கலரை செலக்ட் பண்ணுறேன். இருங்க, என்னுடைய மொபைலை வந்து லேண்ட்ஸ்கேப்புக்கு மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு ஃபைலை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைலை இந்த இடத்துல நம்ம வந்து ஆட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபைல் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை வந்து இந்த இடத்துல இப்போது ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். அதை வந்து நம்ம கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரீசைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மேலே வந்து ஓகே அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து உங்களுடைய இமேஜை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு ஆட் ஃபோட்டோஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணுங்க. நான் வந்து இமேஜை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்து நம்ம கொஞ்சம் இப்போ பெருசாகிக்கலாம், ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி வச்சுட்டு அண்ட் சைடில் கீழே வந்தீங்க அப்படின்னா பிளண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் செகண்ட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய இமேஜை வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்ப்ளாஷுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் ஏதாவது சின்ன சின்ன டாட் இருந்ததுன்னா எல்லாம் கண்டுக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய இமேஜை வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, சைடில் அந்த டூப்ளிகேட் அப்படின்ற ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. அண்ட் எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன டாட்லாம் இந்த மாதிரி இமேஜை வந்து கொண்டு போயிட்டு நீங்கள் வச்சுருங்க. அந்த நிறைய டாட் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸஸாக இன்னும் டூப்ளிகேட் இமேஜை வந்து நீங்கள் எடுத்து கொண்டு போய் அந்த இடத்தெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியாது, சரிங்களா? அண்ட் இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலாக வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கீழே வந்து இந்த சைடில் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்துலேயே செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா HDR அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணி அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து அந்த அன்ஷார்ப்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம், சரிங்களா? கொஞ்சம் குறைச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். தென் அகெயின் வந்து அந்த ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கான லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம், கரெக்டாக அந்த ஸ்க்ரீனுக்கு தகுந்த மாதிரி பெருசாக்கிக்கலாம். இந்த மாதிரி வரும். சைடில் வந்து ஒபிசிட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம தேவையான அளவு கரெக்டாக வந்து குறைச்சிக்கோங்க. ஒரு 40க்கு கீழே வச்சிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கும். தென் இப்போ வந்து மறுபடியும் சைடில் ஓகே பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் அகெயின் வந்து ஒரு சின்ன டாட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்கையும் நான் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வந்து இதை நம்ம வந்து ரீசைஸ் பண்ணி கரெக்டாக இந்த 2 மூலையிலையும் வச்சோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த மாதிரி வைக்கிறோம். ஸோ இந்த பக்கமும் அதை வந்து நம்ம டூப்ளிகேட் எடுத்து அண்ட் இந்த பக்கமும் ரைட் சைடும் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்கறது வந்து கொஞ்சம் ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 2 பக்கமே வந்து கரெக்டாக வந்து வச்சுட்டேன். அண்ட் இந்த மாதிரி நீங்களும் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஓகே கொடுத்துருவோம். தென் அகெயின் சைடில் அந்த எஃபெக்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி தென் இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இதில் சைடில் தள்ளி பார்த்தீங்கன்னா தெரியும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி இதில் உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அமௌண்ட்டெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக வந்து குறைச்சிடுங்க. அதே மாதிரி அந்த ஃபீடை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கும், சரிங்களா? ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரியாலிட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த இமேஜை வந்து நம்ம சேவ் பண்ணிக்க வேண்டியதுதான். அண்ட் சேவ் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து எந்த யூஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.